வணக்கம். 7 Winstar டெக்னாலஜி. அதாவது நம்ம இப்போ ஒரு ஐசியை ரீபால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கட்டாயமாக யூனிவர்சல் ஸ்டென்சில்ஸை வாங்கி அதன் மூலமாக தான் ரீபால் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கணும். எடுத்தவொடனே அந்தந்த ஐசிக்குரிய ஸ்டென்சில்ஸ் வாங்கி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மைண்டு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். அந்த கான்செப்ட் வச்சு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட் இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த மாடல் கரெக்டாக அந்த பால் சரியாக ஃபிட் ஆகுமே, ஈஸியாக இருக்குமே நினச்சி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். என்ன தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது யூனிவர்சல் சென்ஸில் நீங்கள் எடுத்துக்கணும். அதில் இப்போ ஒரு ஐசி எடுக்கணும்னு சொன்னால் ஐசியை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கணும் சார். தொடச்சி எடுத்துருக்கணும். டஸ்ட்டு இருக்கவே கூடாது, பேஸ்ட் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறது கத்தி பிளேடை வச்சு போயிட்டு சுரண்டிலாம் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தின்னரோ ஐபிஓ ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி துணியை வச்சு நல்லா ஒரு கிளாத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி துடைக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி துணியை எடுத்துகிட்டு நான் நல்லா தொடச்சி எடுக்கும்போது டஸ்ட்டு வரும், கிராச்சஸ் விழாதுன்னு சொல்ல வரேன். அதேமாதிரி பட்ஸை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்மல் சில இடங்களில் சார் வரலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லைட்டாக ஹீட் கொடுத்து ப்ளோயரை வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது ஏர் ஃபுல்லாக குறைச்சிட்டு ஹீட்டு பார்த்திங்கன்னா ஒரு 250 இல்லை 300 250 இல்லை 300 வச்சு நீங்கள் அந்த ஐஸை லேசாக ஹீட் பண்ணி அதை வச்சு தொடச்சாலும் ஓகே தான். இப்போ நீங்கள் டீசால்டிங் வச்சு எடுத்தாலும் சில பால்ஸ் 1-2 எக்ஸ்ட்ரா இருக்கலாம், இல்லை கருப்படிச்சு போய் இருக்கலாம். சில சைடில் பார்த்திங்கன்னா கருப்படிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் லேசாக ஹீட் கொடுத்துட்டு துணி வச்சு தொடச்சி எடுத்தாலும் கண்டிப்பாக சமமாக போயிடும். அப்போ பிளேடோ கத்தியோ வச்சு நீங்கள் சுரண்டுனீங்க அப்படின்னு சொன்னால் க்ளூ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலான்னா மேலாப்பில் தான் அதுவும் பண்ணணும். ரொம்ப ஓவராக அழுத்தி பண்ணால் கிராச்சஸ் வந்துடும், கிரவுண்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும், பக்கத்தில் ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எது பண்ணாலும் க்ளீனாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. துணியை வச்சு டவலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துருவோங்க. தொடச்சி எடுக்கும்போது சாமா ஒரு 1-2 பால்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கூட கண்டிப்பாக பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக நம்ம பால்ஸ் தான் வைக்க போகிறோம், அதனால் ஃபுல்லாக வலிச்சு எடுக்கணும் அவசியம் இல்லை. பேஸ்ட் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா 1-2 முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி கருப்பு அடித்தால் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதை பீப்படி பேஸ்ட்டை நீங்கள் அதில் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வச்சு நெக்ஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிங்கனாலே அந்த கருப்பெல்லாம் கிளியர் ஆயிரும். இப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட எக்ஸ்ட்ரா பால்ஸ் வருதுன்னா திரும்ப டீசால்ட்ரிங் விற்க வச்சு நீங்கள் எடுக்கணும் அவசியம் இல்லை. சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சில இடங்கள் கருப்பாக இருக்கும், நீங்கள் ரீபாலிங் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பீப்படி பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் மெக்கானிக்கில் 559 அப்படின்னு சொல்லி பேஸ்ட் இருக்குது, அந்த பேஸ்ட் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்டிங் வச்சு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் சில இடங்கள் அந்த கருப்பாக இருக்க இடத்த ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பால்ஸ் ஒட்டிடும். பால் ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடச்சி எடுத்துகிட்டு துணி வச்சு, அதாவது நம்ம பேஸ்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ப்ரே அதை நம்ம தின்னரோ ஐபியை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடும். அந்த கால் கருப்பான இடம் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். அப்படி அதுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸ்ட்ரா பால்ஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூனிவர்சல் சென்ஸில் எடுத்துக்கணும். எல்லாருமே டேரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா துருவாகவே சிபியூ ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது எந்த மாடல், கீபோர்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, எந்த ஃபோனாக இருந்தாலும் நம்ம சிபியூ அதை ப்ராசரை டேரெக்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராசருன்ற விஷயம் இந்த கோல்காம், மீடியாடெக்கு, சாம்சங் அந்த மாதிரி மேலே எழுதியிருக்கும். அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெரிய சைஸ் ஐசியாக இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், அதாவது மெயினாக இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக எனக்கு ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் அடுத்த நெக்ஸ்ட் நாளைக்கு அது நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். யூனிவர்சல் சென்ஸில் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதை வச்சு மெயினாக தெளிவாக காமிக்க போகிறேன். அப்போ எல்லோரும் இது யூனிவர்சல் எடுத்து பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த ரீபாலிங் ட்ரிக்ஸ் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு பெரிய ட்ரிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது சார். இதை டஸ்ட்டு இல்லாமல் க்ளீன் பண்ணி கருப்படிக்காமல் இருந்தாலும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஸ்டென்சில்ஸில் டஸ்ட்டு, மண், தூசி எதுவுமே இருக்காது. இதையும் நீங்கள் இருக்கக்கூடாது. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி புதுசாக வரும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஃபுல்லாக இந்த மாதிரி லெட்டு ஃபுல்லாக அதிகமாக ஒட்டிடும். அதை கம்ப்ளீட்டாக சுரண்டு எடுக்க தெரியணும். இதை நம்ம என்ன செய்யணும்னா லேசாக க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ஆயிலை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஹீட் கொடுத்தா ஃபுல்லாக கருப்பாயிரும். பிளேடை வச்சு சுரண்டு எடுத்துட்டிங்கனாலே டஸ்ட்டு வந்துடும். அப்புறம் ஊக்க வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு அந்த இருக்கக்கூடிய டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை வச்சு நல்லா அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பெண்ட் ஆயிரும். இது அடிக்கக்கூடாது சார், நல்லா கேட்டுங்க. இதில் நிறைய பேர் அடித்து பெண்ட் பண்ணி நெளிச்சு வச்சுருவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணவே கூடாது.
இந்த ஸ்டென்சில்ஸ் சேம் எப்படி ஸ்ட்ரைட்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கணும். போட்டு அடி அடிச்சிங்கன்னு சொன்னால் இப்போ ஹீட் பண்ணி லெட் இருக்கும், அதை போட்டு அடித்தா தான் வரும்னா எல்லா சைடும் பெண்ட் ஆயிரும். அந்த தப்பும் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ நார்மலாக இதுவும் நார்மல் ஹீட் கொடுக்கணும். 250 அல்ல 300 200 வச்சாலும் போதும். நார்மல் வச்சாலே கண்டிப்பாக அந்த லெட்டு உள்ளே இருக்க லெட்டு கண்டிப்பாக மெல்ட் ஆயிரும். டஸ்ட் இருந்தால் அதை துணியை வச்சு துடைச்சார். கண்டிப்பாக துணியை வச்சு தான் துடைக்கணும். அப்புறம் பிளேடை வச்சு நம்ம கிராச்சஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடும். அப்புறம் பின்னாடி திருப்பி அதேமாதிரி நம்ம பிளேடை வச்சு சுரண்டி எடுத்தாலே வந்துடும். அப்போ நம்ம ஹீட் கொடுத்து ப்ளோயரை வச்சு ஹீட் கொடுத்துட்டு பிளேடை சுரண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். முதல் ஸ்டெப் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் தெரிஞ்சு இந்த நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களால் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுறேன். இப்போ இதை கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதாவது கிளியர் பண்ணிட்டீங்க, அந்த இடம் ஃபுல்லாக நீட்டாக இருக்குது, எந்த டஸ்ட்டு கருப்பு எதுவுமே இல்லைன்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஐசிக்கு எந்த ஐசி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு என்ன பால்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எந்த இடம் செட் ஆகுது, பால்ஸ் தெளிவாக உள்ளதான்னு பாருங்கள். அதாவது நீங்கள் வச்சிடக்கூடிய அந்த பால்ஸ் வந்து ஒரு பால் மிஸ் ஆகாமல் தெளிவாக நம்ம வைக்கக்கூடிய ஸ்டென்சில்ஸில் கவர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கவர் ஆகி கம்ப்ளீட்டாக எல்லா பின்னும் எல்லா காலுமே தெளிவாக தெரியுது சார் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக அப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்குவாங்க. டொய்ஸரை வச்சு பென் டைப் டொய்ஸரை வச்சுக்கிட்டு பிபிடி பேஸ்ட்டை போட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கான்செப்ட் என்னென்னா இது ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், அப் டவுன் ஆகிடக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பால்ஸ் வரும், பால்ஸ் பெருசாக வரும், ஷார்ட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பால்ஸ் பெருசாக வர்றதுக்கும் தெரிக்கிற காரணம் என்னென்னா இந்த பிபிடி பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து துணியை வச்சு அதை டஸ்ட்டை கிளியர் பண்ணணும்னு சொல்ல வரேன். அதாவது நம்ம பிபிடி பேஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்க பிபிடி பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அதாவது பிபிடி பேஸ்ட்டை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு துணியை வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணணும். அதில் டஸ்ட்டு கண்டிப்பாக அதில் வந்து லிக்விட் அந்த பேஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது தெறிக்க ஆரம்பிக்கும், பால்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதை கொஞ்சம் லைட்டாக தான் எடுக்கணும். அதேமாதிரி எப்போயும் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இது கட்டி ஆயிரும், யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். லைட்டாக கொஞ்சம் போல் எடுத்து நம்ம அந்த துணியை வச்சு நேராக ஃபில்ட்ரு பண்ணணும். அதாவது நம்ம இப்போ பிபிடி பேஸ்ட்டை நான் இதில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எடுத்ததை நம்ம வந்து துணியை வச்சு நம்ம ஜஸ்ட்டு மடக்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னு சொன்னால் அதில் இருக்கிற டஸ்ட் ஏதாவது பேஸ்ட் இல்லாமல் போயிட்டு லெட்டு மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். அதை எடுத்தால் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன், டேரெக்டாக சும்மா நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த சேம் அந்த கால் டீட்டெயில் கரெக்டாக தெளிவாக வச்சுக்கிட்டு டொய்ஸரை வச்சு பென் டைப் டொய்ஸரை வச்சு நான் பிடிச்சிட்டு ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஷேக்காக வாய்ப்பு இருக்குது. இதனால் பால்ஸ் மிஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற கான்செப்ட் எப்படின்னா ஸ்டிக்கர்ஸ், அதாவது நம்ம வந்து ஹீட் சிங் ஸ்டிக்கர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சில்வர் டேப் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹீட் சிங்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேப் எடுத்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். அதாவது இந்த மாதிரி டேப்பு வந்து கடையில் கிடைக்கும், சில்வர் டேப்பு. நம்ம டேப் எடுத்து நம்ம வந்து ஐசியை ரீபால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து இந்த டேப்பை வந்து சைஸ் தகுந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நம்ம தேவையான சைஸ் எந்த ஐசி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேப்பை எடுத்து நம்ம அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து அந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம டேரெக்டாக ஸ்டென்சில்ஸில் ஒட்ட போகிறோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த டேப்பை நான் உரிச்சிட்டு இதில் ஒட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த கரெக்டான அந்த பால்ஸ் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இந்த இதுதான் செட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நேராக அந்த பால்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக தெளிவாக இருக்கும்போது அந்த இடத்துல டேரெக்ஷன் வச்சு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேரெக்ஷன்லையும் கரெக்டாக தெளிவாக அந்த பால்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி நான் இதில் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வருதா இல்லைன்னு பார்த்து சொல்லுங்கள். இதை தெளிவாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஐசியோட 4 டேரெக்ஷன்லேயும் நம்ம வந்து பதிய வைக்கிறோம். அதை அச்சு பதிய வைக்கிற மாதிரி வச்சிட்டோம்னு சொன்னால் இதில் வந்து வெளியில் போக, அதாவது இந்த ஐசி வந்து விலக வாய்ப்பே இல்லை, ஸ்ட்ராங்காக அந்த பால்ஸ் போய் தெளிவாக ஒட்டிக்கிறோம். அப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நேராக வந்து இப்போ இதில் வந்து நம்ம பிபிடி பேஸ்ட்டை நம்ம எடுத்து அந்த பிபிடி பேஸ்ட்டை அதை துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ண அந்த பிபிடி பேஸ்ட்டை எடுத்துகிட்டு இல்லை ஜஸ்ட்டு நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இந்த டாய்ஸர் இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு இல்லை பிளேடை எடுத்துகிட்டு கூட நம்ம ஜஸ்ட்டு இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் சரி. அப்ளை பண்ணிவிட்டு பிளேடை வச்சு நல்லா கேட்டுங்க, பிளேடை வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணணும். பிளேடை வச்சு ஃபுல்லாக எடுக்கணும், கையை வச்சு கிடையாது, பிளேடை வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடணும். பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணி கையை வச்சோ இல்லை டாய்ஸரை வச்சோ இல்லை நம்ம ஜஸ்ட் ஐசி ஓப்பனர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளேடை வச்சு வந்து நம்ம டஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக அந்த பால்ஸ் ஹோல்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதான்னு பார்த்துட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். எல்லா பால்ஸுமே க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால்
நெக்ஸ்ட் நம்ம பிளேடை வச்சு அதை அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். தொடச்சி நேராக ப்ரெஸ் பண்ணி இப்படி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பேஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். தொடச்சி இப்படி எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு டொய்ஸரை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். பெரிய ஐசியாக இருந்தால் டொய்ஸரை வந்து விலகி வைக்க வேணாம், பக்கத்தில் வச்சுருங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த ஐசி ரொம்ப பெருசாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் இப்படி வைக்கக்கூடாது, பக்கத்தில் அப்படி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பால்ஸ் வந்தாலும் நெக்ஸ்ட்டு அந்த பால்ஸ் உள்ளே தட்டிட்டு தான் நிற்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திரும்ப எடுத்து நம்ம ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணும்போது ஹீட் பண்ணால் தெளிவாக வந்துடும். அப்போ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டென்சஸ் ரொம்ப பெண்ட் ஆகும், அதுக்காக சொல்ல வரேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு இந்த சைடு பெரிய சைஸ், சின்ன சைஸ்னால் நார்மலாக அப்படி வச்சுக்கலாம். சார் பெரிய சைஸாக இருக்கும்போது இந்த கிராஸ் இந்த டைப்லேயோ இல்லை சென்டர் டைப்லேயோ நீங்கள் வச்சுக்கோங்க. எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் டேரக்ஷன் எப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக எந்த 4 மூலையில் எந்த டேரக்ஷனில் கொடுத்தாலும் சரி. ஆனால் ஹீட்டு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு 250 300 அதிகபட்சம் 320 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஏரை ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. இந்த ப்ளோயர் அந்த ப்ளோயர் கிடையாது சார், எல்லா காமன் ப்ளோயருக்கும் நார்மலாக 200லேருந்து 300க்குள்ளே கண்டிப்பாக வைக்கலாம், தப்பே இல்லை. ஏரை ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஏர் வரக்கூடாது, ஹீட் மட்டும் தான் வரணும். டேரெக்டாக காட்டக்கூடாது, தள்ளி வச்சு காட்டுங்க. ப்ளோயரை வச்சு ஹீட் பண்ணி காட்டும்போது அந்த ஹீட்லேயே அந்த பால்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். அப்போது உதாரணத்துக்கு 200 வச்சு பார்த்தேன் சார், ரொம்ப டைம் ஆகுது. 220 230 250 இந்த மாதிரி 200 230 250 280 300 இந்த மாதிரி 1 by 1 வச்சு பாருங்கள். உங்களுக்கு எது இப்போ பெஸ்ட்டாக தெரியுதோ அதில் வச்சுக்கோங்க. ஹீட் அதிகமாக வைக்கக்கூடாது. இது பெண்டாக தான் பாருங்கள். பெண்டானால் கண்டிப்பாக அதிகமான ஹீட்டு. நார்மல் டெம்பரேச்சர் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பால்ஸ் வந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், பிளேடை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். உடனே எடுத்துடக்கூடாது. பிளேடை வச்சு கட் பண்ணி எடுக்கும்போது சில இடங்கள் ஹைட்டு நெட்டையாக இருக்கலாம். அப்போ அந்த பிளேடை வச்சு நீங்கள் நீட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துருங்க. ஃபுல்லாக டஸ்ட், அதாவது நம்ம பால்ஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஒரு சில பால்ஸ் வந்து முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா கூட வர வாய்ப்பு இருக்கும். கம்ப்ளீட்டாக கிளியராக வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். 1-2 மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ பிளேடை வச்சு கட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. நான் சொல்கிறது புரியுதுல உங்களுக்கு? அதாவது பிளேடை எடுத்துட்டிங்கன்னா பிளேடை வச்சு அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டே இருங்க. எல்லா பால்ஸுமே தெளிவாக வந்துடும். அதாவது சமமாக இருக்கும்போது எல்லா பால்ஸும் அந்த பிளேடில் வெட்டுப்பட்டிருக்கும். குட்டி குட்டி பால்னால் அந்த பால் வெட்டுப்பட்டிருக்காது. அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் அந்த பால்ஸ் கொஞ்சம் குட்டையாக இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். அப்போ சின்னதாக இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம அது கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னு சொன்னாலே அதில் எக்ஸ்ட்ரா நம்ம பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணி மறுபடியும் பண்ணலாம். அப்போ சில இடங்கள் வந்து அந்த பிளேட் படலை, ஒரு சில இடங்கள் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லேசாக பட்டாலே ஓரளவுக்கு சரி தான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் பிபிடி பேஸ்ட் எடுத்து நம்ம மறுபடியும் ஜஸ்ட் அதில் அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் கொடுக்கலாம். அதாவது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் பிளேடை வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உடனே பிபிடி பேஸ்ட் அப்ளை பண்ணக்கூடாது. ப்ளோயர் வச்சு மறுபடியும் நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஹீட் கொடுக்கும்போது இந்த பால்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக திரும்ப தெளிவாக வர ஆரம்பிச்சிடும். செகண்டில் வரும் அது ஸ்பீடாக. அப்போ அதில் 200 வச்சாலே உங்களுக்கு 250 வச்சாலே ஓகே. 200 250 வச்சாலே ஓரளவுக்கு அந்த பால்ஸ் குயிக்காக வரும், தெரியும் உங்களுக்கு. அதில் பார்க்கும்போது பிளேடை வச்சு மறுபடியும் கட் பண்ணுறீங்கன்னா ஏதாவது வித்தியாசம் எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். ரொம்ப கம்மியான இது இருக்கும், இல்லை சில பால்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இடங்களில் பிபிடி பேஸ்ட் அந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாக கிடையாது, அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி மறுபடியும் ஒரு ஹீட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பிளேடை வச்சு கட் பண்ணணும். பிளேடை வச்சு கட் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃப் சமமாக வரும் சார், ஃபஸ்ட் கிளாஸ் வரும். என்னால் கண்டிப்பாக கேரண்டியாக சொல்ல முடியும்னு சொல்ல வரேன். ஒருத்தர் ஒரு டைப்பாக பண்ணுறீங்க, என்னோடய டைப் இது. அப்போ இதை நம்ம ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வேணும். இப்போ டைட்டாக பிடிச்சாலே கண்டிப்பாக அந்த பால்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் நீட்டாமல் இருக்கும். நம்ம நார்மல் மற்ற ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினீங்கன்னு சொன்னால், நார்மல் ஸ்டிக்கர்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹீட்டை தாங்கக்கூடிய இது இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நல்லா ஹீட்டை தாங்கும். பால்ஸ் மிஸ் பண்ணாமல் நீட்டாக கொண்டு வர முடியும். நார்மல் பேஸ்ட் வச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது அதுவும் விலக வாய்ப்பு இருக்கும், ஹீட்டாகி இந்த ஐசி சேக்காக வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த பேஸ்ட் இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த சில்வர் டேப் யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்போ அந்த பால்ஸ் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் எடுத்து எல்லாருமே ஓப்பன் பண்ணி அந்த கான்செப்ட் நான் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப்பை வச்சு அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த எவ்வளோ பால்ஸ் வருதோ அப்புறம் அதுக்குரிய பேஸ்ட் அப்ளை பண்ணி அந்த பால்ஸை தெளிவாக நம்ம உருண்டையாக கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி இடங்களுக்கு வேல்யூ வரும், நெக்ஸ்ட் அந்த ஐசியை 1 by 1 ஐசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரீபாலிங் எனக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு மெயினாக பெரிய ஐசியை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ஐசி வேணும், பெரிய ஐசி ட்ரை பண்ணி உங்களால் எவ்வளோ பால்ஸ் வர வைக்க முடியுதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது விருப்பப்படுறவங்க செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னால் சரி, ஜஸ்ட் ஓகே இந்த வீடியோ ஓகேனா நான் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோ நான் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தியரியாக சொல்லியிருக்கேன், நான் கான்செப்ட் திரும்ப எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் நாளைக்கு ப்ராக்டிக்கலாக நெக்ஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.